வேலூர்ல இன்னைக்கு அதிகமா வெயில் இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சும்மா பேச்சுல தெறிக்க விட்டுட்டாரு. மனுஷன் கண்ணு கலங்கிட்டாருயா, ரொம்ப எமோஷன் ஆயிட்டாருயா. ஏன்னா அவர் அழுகைக்காகவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு கோயிலுக்கு போற நம்மளுக்கு அழுகை தானா வருதுன்னா நம்ம மனசுல வந்து இந்த கடவுள் இருக்காருன்னு அதே மாதிரி தான் ஒரு மக்களை பார்த்தோன்னு கண்ணு கலங்குற உண்மையான நேசிக்கிற மனுஷனால மட்டும்தான் இதெல்லாம் முடியும். நிறைய விஷயம் சொல்லிதான். அதில் முக்கியமான விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக நான் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி நான் கொடுப்பேன். அதே மாதிரி படிப்புக்காக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதே மாதிரி நான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தரமாக தர முடியுமோ அதுவும் நான் தருவேன். படிப்புக்கு சரிக்கு சமமான ஒரு முதலிடம் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லா மக்களும் எல்லா பேரண்ட்ஸும் எதிர்பார்க்குறது முக்கியமாக அந்த போதைப் பொருட்கள் அதை கண்டிப்பாக நான் வந்துடும் தடுப்புனா பாருங்க. அங்கே மனுஷன் நின்றுட்டாரு. முக்கியமா இந்த வயசு இதை பேசவே கூடாதுன்னு வாங்க. அது என்னன்னா அரசியல். அதையும் நம்ம கல்வியில அதை ஏற்படுத்தி தருவேன். அதே மாதிரி போலீஸு எஸ்ஐ இந்த மாதிரி விஷயத்துல நிறைய பெண்களுக்கு நான் வாய்ப்புகளும் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் அவங்க எதிரினா ஒருத்தர் தாங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாதுங்க. எல்லாருமே எனக்கு எதிரியாக இருக்காங்க. இந்த விஜயை கண்டாலே எதிரி அப்படின்றது பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மைதான். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் ஒருத்தரை கேள்வி கேட்டிருந்தார். அது யாரும் கேட்டால் நம்ம ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருந்தார். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு? உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? எல்லாரும் மனசும் அது இருக்கிறதாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட்ல வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு இவ்வளவுதான் சேலரி இருக்கு. ஆனா சொத்தெல்லாம் எங்கெங்கயோ இருக்குங்க. இங்க இல்லைங்க, கடல் தாண்டியெல்லாம் சொத்து இருக்குங்க. யாருக்கே கேட்கறது? நீங்கன்னா கேளுங்க சார், விஜய் சார். ஆனா உங்களை யாரும் கேட்க முடியாது. ஏன்னா நீங்க கோடியிலேயே உருண்டவர். அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு இது போதும், நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை கேள்வி கேட்க முடியாது யாராலையும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், என்னை யாரும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. அது உங்களுக்கு சேஃப் கிடையாது. ஸ்வீட் அண்ட் சாஃப்டா சொல்லிங்க பாத்தீங்களா, அதுதான் விஜய். மக்கள் மேல ரொம்ப அன்பு வச்சுட்டா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னையும் மக்களையும் பிரிக்க முடியாது, ரத்தியம் சதம் மாதிரின்னு இருக்காரு. கண்டிப்பா நீங்க செய்யற சேவைக்கும் மக்களுக்கு எவ்வளவு தொலைவு நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்களோ கண்டிப்பா மக்கள் உங்களை விடவே மாட்டாங்க. ஒரு சேஞ்சஸ் வரணும் அப்படின்றது தான் எல்லார் மனசுலையும். ஏதோ ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு விலைவாசி ஏற்றுறது அது நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டுது. அது நீங்கள் வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு எல்லா மக்கள் மனசுலையும், எங்கள் மக்கள் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்சிருக்க விஜய்க்கு இப்போ தாவேகா தலைவராக விஜயா இடம் பிடிக்கணும். நன்றி.